பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவர் பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். மேசராசி குரு பயிற்சியின் பலாபலன்கள் இன்றைக்கி மேசராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்குமே இன்றைய குரு பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். மேச ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. லக்னத்திற்கு மட்டும்தான் ராசி பலனா, ராசிக்கு ராசி பலனா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எப்பயுமே நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நம்ம நாள்தோறும் இயங்குகிறோம். நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் பார்த்திங்கன்னா தசாபுத்தி காலங்களில் சந்திரனை தான் மையமாக வச்சுட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த வரிசையில் ராசிக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். ஆனால் மேசத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே இது பொருந்துமா அப்படின்னா இது குரு வருடா பலனை தரக்கூடியவர். இப்போ 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இது பொருந்தும். மேசத்தில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரை மொத்தம் 9 பாதங்களை கொண்டது தான் அந்த மேச முதல் வீடு. இவங்களுக்கு இந்த வருடத்திற்கான குரு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேச ராசிக்காரர்களுக்கு குரு காலபுருஷ தத்துவத்திற்கு 9, 12 கூடியவர் ஆவார். இவர் கடக வீட்டில் உச்ச நிலையை அடைய போகிறார். உச்ச வீடு என்பது கடகம்தான் குருவுக்கு. அப்போ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பாக்கியாதிபதி, அவரே விரையாதிபதி. அவர் 4ஆம் இடமான தாய்ஸ்தானத்தில் அமரப்போகிறார். அப்போ தாய்ஸ்தானம் எப்படி என்பது பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். அங்கே சந்திரனும் ஆட்சி வீடு தான். அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா தாய் மூலியமாக ஒரு நல்ல பலாபலன் இந்த வருடம் உண்டு. சரி, தாய் மூலியமாக என்ன மாதிரி ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க மூலியமாக ஒரு சொத்து கிடைக்கலாம், ஒரு பண பலன் கிடைக்கலாம், அன்பு கிடைக்கலாம். ஏன்னா தாய் அன்புக்கு மீறிய ஒரு சொத்து எதுவும் இல்லை. அதனால் இதுவரையிலும் தாய் என் மேலே பாசமே காமிக்கல, நான் ஒரு தனித்து விடப்பட்ட மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அந்த தாய் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அன்புகளும் கிடைக்கும். அப்போ மேசராசியில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். அதே போல் மேசராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சிம்ம வீடாக வரும். சிம்மத்திற்கு 12இல் குரு நிற்கிறார். அப்போ மேசராசியில் பிறந்து வாலிபராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் சுபவிரயம் உண்டு. சுபவிரயம்னா திருமணத்திற்கான ஒரு நன்மையை கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்போ திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமணமே இதுவரையில் இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னா திருமணத்தை தரக்கூடிய ஒரு சுப நிகழ்வு உண்டு. அடுத்தது திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தைகளுக்காக கல்வி செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே போல் குழந்தைகள் இல்லைங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இவ்வளோ நாளாக இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி மேசத்திற்கு 9ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி 4இல் அமருகிறார். அப்போ தாய்ஸ்தானத்தில் அமரும் பொழுது கட்டாயம் அந்த தாய்மையை கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு இதுவரையில் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இதுக்கு மேலாவது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஒரு மருத்துவ செலவு செஞ்சதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேசத்திற்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு அது 11ஆம் இடமாக அமையும். வேலையின் மூலியமாக ஒரு வருமானம். இதுவரையில் எனக்கு வேலை கிடைக்கலைங்க, வேலை கிடைக்குமானா கட்டாயம் வேலை கிடைக்கும். வேலைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதன் மூலியமாக ஒரு வருமானமும் உங்களுக்கு உண்டு. அதே போல் மேசத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது துலாம் வீடு. அந்த துலாம் வீட்டிற்கு இந்த குரு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். மனைவியின் மூலியமாக வருமானம். இதுவரையில் எங்கள் மனைவி வீட்டில் சும்மா தாங்க இருக்காங்க, வேலைக்கு போகல, ஏதாவது வேலை கிடைக்குமா அல்லது வருமானம் மனைவியின் மூலியமாக எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் வருமானம் உண்டு. மனைவியின் மூலியமாக வருமானம் உண்டு.
அடுத்தது மேஷத்திற்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்திற்கு அது 9ஆம் இடமாக மாறும். அப்போ 8க்கு 9ஆக மாறுவதால் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் ஒரு பணவரவு. எதன் மூலியமாக அப்படின்னா, ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினேங்க, எனக்கு திடீர்னு ஒரு அமௌண்ட் கிடைச்சிருச்சு, எனக்கு இதனால் ஒரு வருமானம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல் மேஷத்திற்கு 9ஆம் இடமான தனுர் வீட்டிற்கு 8ஆம் இடத்திற்கு குரு போகிறார். அப்போ இது நல்ல பலனை தருமா என்றால் இல்லை. ஏன்னா தகப்பனுக்கு ஆயுள், அதாவது தகப்பன் ஸ்தானத்திற்கு 8க்கு போய் குரு உச்சமாகிறார். அப்போ இது ஆயுள் ஸ்தானத்தில் அந்த இடத்துல போய் உச்சமாகக்கூடிய இடம். சந்திரன் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் கூட தகப்பனருக்கு கட்டாயம் மருத்துவ செலவை குறிகாட்டக்கூடிய இடமாக இந்த இடம் அமையும். அதனால் தகப்பனுக்கு கட்டாயம் ஒரு மருத்துவ செலவு உண்டு. கண்காணிப்பில் தகப்பனை வைத்துக்கொள்வது சிறப்பு. மேசத்திற்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்திற்கு சமசப்தமஸ்தானத்தில் குரு உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடிய இடம். தொழில் செய்யலாமாங்க, நான் சுய தொழில் இல்லை, இன்னைக்கு எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு சுய தொழில் மூலியமாக நான் முன்னுக்கு வருவேனானா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இருக்கும். ஏன்னா குரு சமசப்தத்தில் நின்று 10ஆம் இடத்தை பார்வை செய்வார். அப்போ பார்த்திங்கன்னா மகரத்தை பார்வை செய்கிற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அமைப்பு எல்லாமே அருமையாக கை கொடுக்கும். தாராளமாக நீங்கள் செய்யலாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேசத்திற்கு 11ஆம் இடமான கும்பத்திற்கு 6ஆம் இடத்தில் குரு உச்சம். அப்போ 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய இடம், லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ பெரிய லாபம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா, அந்த லாபம் வரும், ஆனால் அதன் மூலியமாக ஒரு பிரச்சனையும் நம்மளை தேடி வரும். மூத்த சகோதரனுடன் இன்று வரை எனக்கு எந்த ஒரு பகை உணர்வும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி நின்று பழகிக்கிறது தான் நல்லது. அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம நேசிக்கிறது நல்லதாக இருக்கும், கை கொடுக்கும். அதே போல் மேசத்திற்கு 12ஆம் இடம் மீனம். இந்த குரு, அதாவது பார்த்திங்கன்னா மீனத்திற்கு குரு தான் அதிபதி. அதே குரு போய் பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ இது எப்படி பயனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீனத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு உச்சம், 12க்கு 5. அப்போ வெளிநாடு இன்றைக்கி வரைக்கும் படித்து நான் வெளிநாட்டில் போய் படிப்பை மேற்கொண்டு தொடரணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பின் மூலியமாக ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். வெளி மாநிலத்தில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பை கொடுக்கும். அதே போல் உயர்கல்வி அல்லது உயர் தொழில் செய்யணும், வெளிநாட்டில் தான் நான் வாழ்க்கையவே அமைச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வருடம் மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பையும் கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா அந்த மீனத்திற்கு 5ஆம் இடத்தில் போய் உச்சமாகிறார். அப்போ இது நன்மையை தான் செய்யும் இந்த மீனத்திற்கும். இப்போ இதில் தீமையே எதுவுமே இல்லைன்னா, ஒரு சிலர் இடத்திற்கு மட்டும் நான் தீமை என்று சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பெயர்ச்சி அன்று, குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய அன்று குருவிற்கு, அதாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் அப்படிங்கிறது தான் குருவோட வஸ்திரம், கொண்டைக்கடலை அப்படிங்கிறது குருவோட தானியம். அது மட்டுமல்ல மாம்பழம் பார்த்திங்கன்னா பழமாக எடுத்தோம்னா மஞ்சள் கலரில் தான் இருக்கும், அது அந்த பொன் கலரில் தான் இருக்கும். அப்போ அந்த மாம்பழத்தை வைத்து படைத்து அவங்க 4 பேர்த்துக்கு மாம்பழம் தானம் கொடுக்கலாம். மஞ்சள் அந்த வஸ்திரம் வாங்கி அந்த குருவிற்கு அன்று கொடுக்கலாம். அதே மாதிரி கொண்டைக்கடலை போட்டு வழிபாடு பண்ணலாம். அது மட்டுமல்ல கொண்டைக்கடலை நம்ம பார்த்திங்கன்னா பயிராக வச்சு நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், தானம் கொடுக்கலாம், அதுவும் நல்லது தான். இதுதான் இவங்களுக்கான பரிகாரம். இந்த மேசராசிக்காரர்கள் இந்த வருட குரு பயிற்சியை நன்றாக பயன்படுத்தி குருவை வணங்கி உங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.